அடுத்த ஆசனம் வந்து திரிகோணாசனா. திரிகோணாசனா வந்து இந்த ஆசனா செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு சதை முழுமையாக தொப்பை அதிகமாக சதை போட்டவங்களுக்குலாம் ஃபுல்லாக குறையிறதுக்கு உண்டான ஒரு ஆசனா. இது வந்து இதுவும் இடுப்பு பகுதி எல்லாம் ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக வரும் இந்த ஆசனம் செய்யறதுனால. ரெண்டாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிக்கும் சென்று வரும். இதனால் ஒரு இந்த ஆசனம் செய்யறதுனால உடம்பு வந்து புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் சொல்லணும். கையை ரெண்டையும் ஷோல்டர் நேராக கொண்டுட்டு வந்துடணும். காலை வந்து வீசிக்க வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 1 அடி தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கணும் காலை. ஷோல்டர் வந்து ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு லெஃப்ட் கை வந்து திருப்பிக்கணும். ரைட் காலை இப்படி ஃபுல்லாக அந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம ரைட் கை வந்து கால் பெருவிரல் போகிற மாதிரி கொண்டு போகணும். நம்ம பாலை வந்து மேலே சென்டர் விரல் பார்க்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து ஒரு 3 அல்லது 4 செகண்ட் இருந்தால் போதும். மெதுவாக மேலே வரும். கையை வந்து நார்மல் கொண்டு வந்துடும். அதுக்கடுத்தது லெஃப்ட் கால். கையை நேராக ஷோல்டர் நேராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். ரைட் கை வந்து ஃபுல்லாக திருப்பிக்கணும். லெஃப்ட் காலை இந்த மாதிரி திருப்பிக்கணும். மூச்சை வந்து மெதுவாக வெளியே ரிலீஸ் பண்ணிட்டே பண்ணிடணும். பெருவிரல் வந்து கீழே வந்து தொட்டா மாதிரி இருக்கணும். மேலே வந்து சென்டர் நடுவில் பார்க்குற மாதிரி நம்ம பார்வையை வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 செகண்ட் இருந்தால் போகும். மெதுவாக